ஆண்களே இல்லாத ஒரு வீடு. எங்க அப்பா நான் 1 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. அண்ணன் தம்பி கிடையாது. 5 பொம்பள பசங்க. நான் தான் 5வது பொண்ணு. ஸோ ஆண் வாசனையே இல்லாம வளர்ந்த ஒரு பொண்ணுன்னும்போது, சினிமாவுக்கு வரும்போது எங்க அம்மா தைரியமா போயிட்டு வான்னு தான் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நீ தான் பையன் மாரின்னு. ஏன்னா அந்த படம் இல்லைன்னா நான் இங்க இருக்க முடியாது இல்லையா? என்னதான் சந்தனம் சார் அத்தனை படம் பண்ணாலும் ஓகேல ஆடியன்ஸ் ரசிச்சது வந்து வேற லெவல்ல ரசிச்சாங்க. 50 பேர் காமெடியன்ஸா இருந்தாலும் அதாவது மேல் காமெடியன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஃபீமேல் காமெடியன்ஸ் கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்றது என்ன மேடம் நீங்க என்ன மேடம் வரல, நீங்க அப்படி வருவீங்கன்னு நினைச்சேன் இப்படி வருவீங்கன்னு நினைச்சேன். இருக்கிறதே 2-3 பேர் தான். அவங்களுக்கான ஸ்பேஸை எழுதுறது இல்லை. இல்லைன்னா லேடிஸே இல்லாத கதைகளா இருக்கு. ஃபிக்ஸ் பண்ண 1.5 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம். அப்போ படங்கள் பண்ணும்போது ஒரு ஆளை போட்டு கூட்டிகிட்டு போய் அவனை பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபீட் பண்ணி நடிக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நினச்சி பார்க்க அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் கல்யாணம் குழந்தைகளோட பெண்களோட கெரியர் வந்து முடியறது இல்லை, அதுதான் உண்மை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை. Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு நம்ம ஃபேவரட் மதுமிதா அக்கா இருக்காங்க. வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு கிக் ஸ்டார்ட் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் 2 ஸ்டேட் அவார்டுக்கு. ஸோ அது சாதாரண விஷயம் இல்லை. லைக் உங்களோட முயற்சியிலேருந்து உங்களோட கெரியர் பிகினிங்லேருந்து நாங்கள் எல்லாமே விட்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிசர்விங் அப்படின்ற மாதிரி அளவுக்கு நிறைய பேர் ரொம்ப வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹவு ஹாப்பி ஆர் யூ? கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னோட லைஃப்பில் நடந்தது நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா சினிமாங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு கனவாக இருக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்லேயும் இருந்தது. அந்த கனவில் இவ்வளோ நல்ல நிஜங்கள் நடந்து அதுக்குரிய அங்கீகாரம் லேட்டாக கிடச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடச்சிதுங்கிற மாதிரி கிடச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறது? அஃப்கோர்ஸ் ஏன்னா இப்போ உங்களோட ஆக்டிங்க்கு வந்து ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் எத்தனை கேரக்டர்ஸ் பண்ணாலுமே எல்லாருக்குமே ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு தான் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் பதிஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்குன்ட்டு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்னு ஒன்று இருக்கும்ல, அது எது நீங்கள் சொல்லுவீங்க? அப்படி இல்லைங்க, நம்ம எத்தனை குழந்தை பெற்றாலும் எல்லாமே நம்ம குழந்தைங்க தானே. ஆனால் அது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுதுங்கிறத பொறுத்து தான் அதோட வெற்றி, அது 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 என்ன சொல்கிறது, அதை அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த வகையில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி தான். ஏன்னா அந்த படம் இல்லைன்னா நான் இங்கே இருக்க முடியாது இல்லையா, மக்களுக்கும் என்ன தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த படம் வந்து எதுவுமே தெரியாதப்போ நடித்த படம். நடிப்புன்னா என்ன, சினிமா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே இப்போ தெரிகிற அளவுக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி தானே. ஸோ அந்த படம் இவ்வளோ பெரிய பேரையும் அந்த ஜாங்கிரிங்கிற அந்த பேர் இன்னும் தொடர்ந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸையும் கொடுக்கும்போது அந்த படம் எப்போவுமே என் மனசில். இப்போ ஒரு சக்ஸஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, அதுவும் எஸ்பெஷலி வித் யூ அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் உங்களோட ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு காமன் மேனாக உங்களுக்கு ஓகே நாங்கள் பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும்போது உங்களோட ஃபேமிலி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க உங்களோட ஒர்க்கு ஜீரோலேருந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி மேல் டாமினேட்டட் உலகம் இந்த மீடியா ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். எப்படி ஃபீல் பண்ணுறாங்க ஃபேமிலி? எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதை நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆண்களே இல்லாத ஒரு வீடு. எங்கள் அப்பா நான் 1 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. அண்ணன் தம்பி கிடையாது. 5 பொம்பளை பசங்க. நான் தான் 5வது பொண்ணு. ஸோ ஆண் வாசனையே இல்லாமல் வளர்ந்த ஒரு பொண்ணுன்னும் போது சினிமாவுக்கு வரும்போது எங்கள் அம்மா தைரியமாக போயிட்டு வந்தான் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நீ தான் பையன் மாரின்னு சொல்லி வளர்ப்பாங்க எங்கள் அம்மா. ஸோ அவங்களுக்கு நான் துருன்னு இருப்பேன். படிப்புலலாம் நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த அவார்ட்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நான் கடவுளெல்லாம் ஐயோ நான் எவ்வளோ கடவுள் கும்பிட்டு எல்லாமே வீண் போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். ஸோ அக்கா அவங்களுக்கும் அதே தான். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொரு கனவு அப்படி எப்போவுமே எல்லாருக்குமே சினிமா வந்து ஒரு கனவு அப்படின்னு இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் சின்ன திரையுமே வந்து ஈக்குவலாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. முன்னே வந்து சின்ன திரையா வெள்ளித்திரையா அப்படின்ட்டு பிரித்து பார்க்குறதுக்கு வந்து முன்னே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரொம்பவே ஈக்குவல் வெயிட்டேஜோட தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 2த்துலையுமே வந்து பண்ணியிருக்கீங்க.
கம்ஃபர்டபுள் ஜோன் ஒன்று இருக்கும்ல, இல்லை லேர்னிங் அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து என்ன சொல்லுவீங்க? சின்னத்திரை தான். லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னத்திரை தான். இப்போ நான் இந்த அளவுக்கு நடிப்பு கத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தாலே, அது என்னோட ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா சின்னத்திரை தான். ஸோ சின்னத்திரையில நான் டப்பிங் போவேன். டப்பிங் என்னோட டயலாக்ஸ் நான் டப்பிங் பேச நடிச்சது நம்ம ஒரு மாரி இருக்கும். அங்க பார்க்கும்போது, "இது இப்படி பண்ணியிருக்கலாமே, இது இந்த இடத்துல கரெக்ட் பண்ணியிருக்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய டப்பிங்ல இம்ப்ரூவைஸ் பண்றது வந்து எனக்கு சின்னத்திரையில தான் கிடைச்சது. அதன் மூலமா தான் நான் நெறைய கத்துக்கிட்டேன். ஓகே. ப்ளஸ் நமக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2மே கம்ஃபர்டபுள் தான். ஆனா வெள்ளித்திரையில வந்து ஏதாவது ஒரு 2 ஷூட்டிங் அப்படின்னும்போது ஒரு பெர்மிஷன்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. சரி நெறைய க்ரூ அண்ட் ஆர்டிஸ்ட் பட்டாளம் டேட்ஸ் இருப்பாங்க. கிடைக்காது. ஆமா. அப்போ வந்து நம்ம அது மேனேஜ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சின்ன திரைனா ஆப்வியஸ்லி ஒரே குடும்பமா 3 வருஷம், 4 வருஷம் நம்ம டிராவல் பண்ணும்போது, டைரக்டர்ல இருந்து லைட் மேன்ஸ் வரைக்கும் நமக்கு ஃப்ரெண்டா, ஃபேமிலி மாரி ஆயிடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு பெர்மிஷன் கேட்கிறதா இருக்கட்டும், ஒரு கம்ஃபர்டபுளான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஈஸியா இருப்பாங்க. ஸோ 2மே கம்ஃபர்டபுள். அதே மாரி வெயிட்டேஜ் இப்போ நீங்க சொன்ன மாரி 2த்துக்குமே வெயிட்டேஜ் இருக்கு. சின்ன திரையில இருக்கவங்க டக்குன்னு டாப் ஹீரோவா ஆகுறாங்க, டாப் ஹீரோயினா ஆகுறாங்க. ஸோ மக்கள் வந்து 2த்தையுமே பார்க்குறாங்க. ஆனா டெய்லி மக்கள கவர் பண்றது மனசுல போய் நிக்கிறது சின்ன திரை. அது ஆப்வியஸ்லி எப்பவுமே மறக்க முடியாது. ஸோ 2மே என்னோட இதுல ஈக்குவல் ஸ்பேஸ் தான். கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசியே ஆகணும். ஸோ இந்த சீரியலுக்கு எவ்வளோ தூரம் ஃபேன்ஸ் இருக்கோ, அதுக்கு ஈக்குவலாவே வந்து நீங்க பண்ற ரீல்ஸ்க்கு ஒரு தனி ஃபேன். ஏன்னா வந்து எப்பயாச்சும் உங்களுக்கு பிரேக் கிடைக்கும்போது தான் இந்த ரீல்ஸ் பண்றது அப்படின்னு இருக்கும்போது, இப்ப அந்த ரீல்ஸ்க்குலாம் அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங். இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? நிறைய ரீல்ஸ் போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசியே ஆகணும். சின்னஞ்சிறு கிளியே. ஓகே. இது பார்த்தீங்களா, இந்த கதையே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதையா இருக்கும். என்னதான் நம்ம சமூகம் வளர்ந்தாலும், என்னதான் பெண்களுக்கு வந்து பாதி பாதி பெர்சன்டேஜ் குடுத்தாலும், இன்னமும் அடிமைப்படுற கிராமத்தில சில பெண்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. சில குடும்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அவங்கள பத்தின கதைன்னு கூட சொல்லலாம். அந்த மாரி ஆட்கள் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான கதையா கூட சொல்லலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்னோட வாழ்க்கையில நீங்க எல்லா இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மனோரமா ஆச்சி மாரி வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவு. ஸோ இப்போ சினிமால வெறும் காமெடி மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேன். ஒரு சில படங்கள்ல மட்டும் தான் கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பேன். ஆனா இது என்ன அப்ரோச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, "உங்க கனவுக்கு ஏத்த மாரி கதையா இது இருக்கும் மேடம்னு" சொல்லி தான் அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா இதுல வந்து காமெடி இருக்கும், அழுகை இருக்கும், சோகம் இருக்கும், எல்லாமே கலந்தது. என்னால எல்லா டைப்லயுமே என்னால நடிக்க முடியும். அந்த ஒரு ஸ்பேஸ் குடுத்தது எனக்கு இந்த சின்னஞ்சிறு கிளியே. ஸோ அதுக்கு முதல்ல நான் ஜீ தமிழுக்கு தேங்க் பண்ணணும். என்னோட ப்ரொடியூசர் தினேஷ் சாருக்கு வந்து நான் தேங்க் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி இது மட்டும் பத்தாதுல்ல. இப்போ சோஷியல் மீடியா வளர்ந்து வந்துட்டே இருக்கு. எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் கேட்டாலே முதல்லலாம் எத்தனை பேர் இப்போ காமெடியன்ஸ் எடுத்துட்டா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, 10 பேர்ல யார கூப்பிடலாம்? யாரோட டேட் அவைலபிள் இருக்கும்? அப்படி யோசிப்பாங்க. இப்போ டக்குன்னு யாரா இருந்தாலும் சோஷியல் மீடியால யார் நிறைய ஃபாலோவர்ஸ்? சோஷியல் மீடியால என்ன அது ட்ரெண்ட்ல ஒரு இருக்காங்க? போர்ட்ஃபோலியோ மாரி ஆயிடுச்சு. அந்த மாரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இதுவும் நமக்கு முக்கியம் இல்லையா? அது முக்கியம். பிளஸ் வந்து ரீல்ஸ் நம்ம அடுத்தவங்க பண்றதும் பண்றோம். நாம கொஞ்சம் ஏதாவது கிரியேட்டிவா அது குப்பையா பண்ணாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்காவது ஆடியன்ஸ் சில பேர் வருவாங்களேன்னு கொஞ்சம் அப்படியே கிரியேட்டிவா யோசிச்சு ஏதோ ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா. எஸ். இந்த சின்னஞ்சிறுக்கு அந்த ஸ்டோரி லைனே ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு மாதிரி மேல் டாமினன்ஸ் பத்தினே வந்து ஒன்று இருக்கு. நம்ம இருக்கிற ஃபீல்டும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, நீங்க பட்ட கஷ்டங்கள் அதுலேருந்து கிடைச்ச ஒரு லேர்னிங்னு ஒன்று இருக்கும்ல. என்ன கஷ்டங்கள்னா, இப்போ 50 பேர் காமெடியன்ஸா இருந்தாலும், அதாவது மேல் காமெடியன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஃபீமேல் காமெடியன்ஸ் கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்றது, "என்ன மேடம், நீங்க என்ன மேடம் வரல? நீங்க அப்படி வருவீங்கன்னு நினைச்சேன், இப்படி வருவீங்கன்னு நினைச்சேன்." இருக்கிறதே 2, 3 பேர் தான். அவங்களுக்கான ஸ்பேஸை எழுதுறதில்ல. எழுதுறதே எழுதுறதில்ல. அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ ஒரு எழுதிட்டு அதை அவாய்ட் பண்ண போறதில்ல யாருமே. அதுதான் நான் ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்றது என்னன்னா, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் ஃபீமேல் காமெடியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஃபீமேல் காமெடியன்ஸை வச்சு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது அப்புறம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் எழுதுறது தானே மெயின் இல்லையா? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு இந்த வி. சேகர் சாரோட படங்கள்ல பார்த்தீங்கன்னா, 3 குடும்பம் இருக்கும். அதில் ஒரு குடும்பம் கண்டிப்பா காமெடியன் குடும்பமா இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஆனா நான் வரும்போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சினிமாவே கிடையாது. ஓகேவா? காமெடியன் இருப்பாங்க, ஹீரோக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஜோடியா அப்படிதான் இருந்துச்சு. இப்போ அது பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாது. அந்த காமெடியன்ஸுமே ஹீரோவை லவ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ காமெடியே இருக்கிறது இல்லை படத்துல. மேல்க்கும் இல்லை, ஃபீமேல்க்கும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சம்டைம்ஸ் அந்த மெயின் கேரக்டரே வந்து காமெடி பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட போயிடுறாங்க. இல்லைன்னா லேடிஸே இல்லாத கதைகளா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு.
என்னதான் சந்தனம் சார் அத்தனை படம் பண்ணாலும் ஓகே ஓகேல ஆடியன்ஸ் ரசிச்சது வந்து வேற லெவலில் ரசிச்சாங்க. ஓகே அது இப்போவும் எனக்கு நம்ம மீடியா மக்கள் உங்களை மாதிரி இன்டர்வியூஸ் ஆகட்டும், இன்டர்வியூ எடுக்கிறவங்களா இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும் என்கிட்ட சொல்கிற விஷயம் தான். ஸோ காமெடி என்றைக்குமே வரவேற்கத்தக்கது தான், ஆரோக்கியமானது தான். ஸோ அது இன்னுமே நம்ம மீடியாவில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், டிரெக்டர்ஸாக ஆகட்டும், ரைட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை கோஸ்டார்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கவனித்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுதான் என்னோட விஷயம். சம்வேர் லைக் நம்ம வந்து ஒரு ஸ்பாட்லைட்காக தானக்கா ஓடிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்களோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் பெருசாக வந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்பாட்லைட்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சம்வேர் நம்மளுக்கு வந்து அஃப்கோர்ஸ் குட்டி குட்டி பிரேக்ஸ் வரும். பீங் அ கேர்ள்னு இருக்கும்போது கல்யாணம் ஒரு பிரேக்கு, குழந்தை ஒரு பிரேக்கு அப்படின்ட்டு பிரேக் விட்டு வரும்போது ஆன் அ ஜென்ரல் நோட் இது வந்து என்னன்னா இப்போ வந்து ஒரு மாதிரி காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்மளை மறந்துடுறாங்க ஈஸியாக. உண்மைதான். அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது இப்போ குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க, ஆனால் அட் த சேம் டைம் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, குழந்தைய பார்த்துக்கிறது அப்படின்ட்டுலாம் ஒன்று இருக்கும்போது அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆகவே பிரேக் ஆகிடுச்சு. 2 இயர்ஸ் அந்த கொரோனா அது இதுன்னு அந்த காலகட்டத்தில் போயிடுச்சு. அப்புறம் டெலிவரி பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிரேக் வந்துச்சு. ஆனாலும் நான் வந்து என்னென்னா ஒரு 1.5 இயர்ஸ் குழந்தைக்கு இருக்கும்போது நான் கூட கூட்டிகிட்டு போவேன். ஏதாவது நல்ல படங்கள் வரும்போது நான் கூட்டிகிட்டு போயிட்டு மேனேஜ் பண்ண கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா குழந்தைங்கிறது பெரிய டாஸ்க்கு. அது எல்லா குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கும் தெரியும், அப்பாக்களுக்கும் தெரியும். அது வளர்க்குறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இனிமையான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த அதையும் தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது சில சமயம் சில பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ குழந்தையோட ஷூட்டிங் ஸ்பாட் வர்றது ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் சில வருத்தங்கள் வரும். சரி குழந்தை பிறந்துச்சுன்னு இப்போ மீடியாவில் வந்துருச்சுன்னா குழந்தை பிறந்துச்சு நடிக்க மாட்டாங்களேன்னு இவங்களா நினச்சிப்பாங்க. அது வந்து பெரிய அதுவும் இப்போ நடிக்க விமென்னாலே முடிச்சிடுறாங்க, அவங்க கெரியரே முடிச்சிடுறாங்க அப்படின்ட்டு. அது எந்த வகையில் நியாயம்னு கரெக்டுன்னு எனக்கு தெரியல. பட் அப்படி இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறதுக்கே நம்ம படம் பண்ண வேண்டியதாக இருக்குது. படம் பண்ணணும், இல்லை இந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க வேண்டியதான விஷயமா இருக்குது. ஸோ எனக்கு ஒரு 1.5 இயர்ஸ் வந்து கொஞ்சம் அவனை கூட்டிகிட்டு வர்றது. ஏன்னா நான் ஃபீட் பண்ணும்போதெல்லாம் விட்டுட்டு போக முடியாது குழந்தைக்கு. அது நான் ஃபிக்ஸ் பண்ண 1.5 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்ணதால் அப்போ படங்கள் பண்ணும்போது ஒரு ஆளை போட்டு கூட்டிகிட்டு போய் அவனை பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபீட் பண்ணி நடிக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நினச்சி அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ நினைக்கும் போது சமாளி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்ல அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஆனால் கல்யாணம் குழந்தைகளோட பெண்களோட கெரியர் வந்து முடியறது இல்லை, அதுதான் உண்மை. விருப்பப்படுறவங்க நடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் கூட இருக்கிறவங்களோ மற்றவங்களோ சேர்ந்து தான் வந்து இல்லை இவங்க நடிக்க மாட்டாங்கன்ற முத்திரையை குத்துறதால கொஞ்சம் அதுக்கான பாதிப்புகள் நடிக்கிறது இல்லைன்ற அந்த விஷயம் போயிடுது. மற்றபடி ஆல்வேஸ் வில்லிங். கண்டிப்பாக தான். ஸோ ரன்னிங் டுவர்ட்ஸ் த ஸ்பாட்லைட் வந்து அது எப்போவுமே தான் இருக்கும். அப்படின்னும்போது இப்போ ஒரு அழகான ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்போது என்னென்னா இப்போ சின்ன திரை வந்து வெயிட்டேஜ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே முன்னே இருந்த சீரியல்ஸ் வேறு, இப்போ இருக்கிற சீரியல்ஸ் வேறு, இந்த லுக்ஸ்லேருந்தே எல்லாமே அவ்வளோ தூரம் சேஞ்சஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் அது வந்து நிறைய பேர் வந்து 50-50 பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து என்னடா இப்போ இருக்கிற சீரியல்ஸ்லாம் வந்து ஓவராக வந்து மேக்கப் போடுற மாதிரி இருக்குது, தூங்கி எழுந்திரிச்சாலுமே மேக்கப் போடுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் வந்து பேசலாம். ஆனால் அப்போல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் காமெடி சீரியல் தான் பண்ணதால் என்னோட காமெடி சீரியல் எல்லாத்துலேயுமே நான் ஓவர் டோஸ் மேக்கப்பில் தான் இருப்பேன். சின்ன பாப்பா பெரிய பாப்பா இருக்கட்டும், மடிப்பாக மாதவனாக இருக்கட்டும், அதில் எல்லாமே ஃபுல்லாக காமெடிக்கு லாஜிக் கிடையாதுங்கிற மாதிரி என்னோட காஸ்டியூம்ஸே அப்படி தான் இருக்கும். தூங்கி எழுதும்போது நல்ல தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நல்ல சிக் ரோஸ் போட்டுட்டு அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை எனக்கு விமர்சிக்க பண்ண தெரியல. மற்றபடி மற்ற சீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும். இப்போ அக்கா இதில் அபிதாக்கா நடிக்கிறாங்க, அவங்களோட திருமதி செல்வத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாக மேக்கப் இருக்கும், எதுவுமே தெரியும், ஒன்றுமே இல்லை, வெறும் குங்குமம் எல்லாம் போட்டு அவ்வளோதான். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் அந்த ஜானர் வந்து மாறி இருக்கு லைட்டாக. கொஞ்சம் மேக்கப் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உட்கார்ந்து அந்த சீரியலுக்கு உள்ளே போக போக மேக்கப் இல்லைனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கதை அவங்க எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிற கண்டென்ட்டை தான் ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஓகே. ஸோ உங்களுக்கே ஒரு அழகான ஒரு குட்டி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ பிஃபோர் வி வைண்ட் அப் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நன்றி.
ஆடியன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, என் குடும்பத்தில் எல்லாரும் ஒருத்தர் மாதிரி தான். அதனால் நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட்டால் தான் நான் மறுபடியும் எத்தனை தடைகள் இருந்தாலும் தாண்டி மறுபடியும் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான். என்னைக்கும் என்ன மாதிரி பெண்கள், என்னை விட வாழ்க்கையில் ரொம்பவே சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஊக்கமும் உங்களோட வரவேற்பும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை